ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பாமக நிறுவனர் ராமதாஸ் அவரது மகனும் பாமக தலைவருமான அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்ததால் பாமகவும் பிளவுபட்டது. இருவரும் தனித்தனி அணியாக செயல்பட்டு வருகின்றனர். ராமதாஸ் இன்று 61வது திருமண நாளை கொண்டாடி வரும் நிலையில் அவரை பார்க்க மகன் அன்புமணி தைலாபுரம் தோட்டம் வீட்டுக்கு சென்றார். மனைவி சௌமியா உள்ளிட்ட குடும்பத்தினர் மற்றும் உறவினருடன் சென்ற அன்புமணிக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. நீண்ட நாட்களுக்கு பின் அன்புமணியை பார்த்த ராமதாஸ் மகனை ஆறத் தழுவி ஆனந்த கண்ணீர் வடித்தார். பேர குழந்தைகளை கொஞ்சி மகிழ்ந்தார். பெற்றோர் காலில் விழுந்து அன்புமணி சௌமியா தம்பதி ஆசி பெற்றார். அப்பா ராமதாஸ் உடனான சந்திப்பு பற்றி கூறிய அன்புமணி, இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று சமாதானத்துக்கு கிரீன் சிக்னல் காட்டினார். 2025 ராமதாஸ் அன்புமணி இடையே பிளவு ஏற்பட்டது. அன்புமணி பிரிந்து சென்ற நிலையில் கட்சியும் பிளவுபட்டது. விடாப்பிடியாக இருந்த ராமதாஸ் மகனை கட்சித் தலைவர் பதவியிலிருந்து நீக்கவும் கட்சியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரவும் சட்ட போராட்டங்கள் நடத்தினார். ஆனால் அது பலன் அளிக்கவில்லை. அப்பா மகன் மோதலுக்கு இடையே சட்டசபை தேர்தலும் வந்தது. அதிமுக கூட்டணியில் சேர்ந்த அன்புமணி தலைமையிலான பாமக 4 இடங்களில் வென்றது. சசிகலாவுடன் சேர்ந்து போட்டியிட்ட ராமதாஸ் அணி அனைத்து இடங்களிலும் தோற்றது. அன்புமணியின் பாமக தலைவர் பதவிக்காலம் இந்த மாத இறுதியுடன் முடியும் சூழலில் அப்பா மகன் மோதல் போக்கு இன்று முடிவுக்கு வந்திருக்கிறது. அவர்கள் இடையே சமரசம் ஏற்படும் பட்சத்தில் பிரிந்த கட்சியும் ஒன்றுபடலாம்.